கண்மணி வந்து விறகு அடுப்பில் சமைக்க சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம அன்பு வந்து விறகு அடுப்பில் போய் சமைக்க போகிறாரு. ஆனால் அந்த புகை வந்து அவருக்கு ஒத்துக்கல. அதனால் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த வெயிலையும் விறகு அடுப்பில் என்னால் சமைக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட கண்மணி, இங்கே பாருங்கள், விறகு அடுப்பில் தான் சமைக்கணும், வெயிலன்னு தான் சமைக்கணும், உங்களால் முடிஞ்சால் சமைங்க, அப்படி இல்லையா இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க, உங்களை யாரும் இங்கே நான் வேலையில் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்ட அன்பு வந்து, எல்லாம் என் தலை எழுத்து, இவ்வளோக்கெல்லாம் வந்து நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி, உடனே வந்து உனக்காக நான் இப்போ சமைக்க போகல, வேறு வழியில் ஜீவாக்காக தான் சமைக்க போகிறேன், ஜீவா தான் எனக்காக வேலை கொடுத்தாரு, அவருக்காக தான் நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சமைக்கிறாரு. சமைச்சு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ண ரொம்ப டயர்டாகிற அன்பு, அவரால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறாரு. ரொம்ப டயர்டாகி வந்து வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க கண்மணி, என்ன அன்பு வந்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவர் இன்றைக்கி வேலைக்கே வரலன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து சொல்கிறாங்க எல்லோரும். ஏன் வேலைக்கு வரல அவர், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அன்பு வந்து வேலைக்கு வரல. ஆனால் அங்கே வந்து அன்பு இருக்கிற மாதிரியும் தெரியல, இங்கேருந்து அவர் வெளியே போன மாதிரியும் தெரியல, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து ஆளுங்களை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. அவங்கள சித்தப்பாவை அவங்களெல்லாம் கூப்பிட்டு உடனே அவங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி அன்பு வந்து மயங்கி கிடக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே கண்மணி ஓடி போய், அன்பு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி துடிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அவங்க சித்தி எல்லாம் வராங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்னன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அன்பு வந்து பரிசோதித்த டாக்டர் வந்து, இந்த மாதிரி அவர் ரொம்ப புகையை வந்து உட்கொண்டிருக்காரு, அதனால் சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து கண்மணி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க கண்மணி. எல்லாருமே வந்துடுறாங்க. உங்களால் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே அவங்களை வந்து தப்பு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க கண்மணி. எப்படியாவது அன்பு காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து டாக்டர்ஸ் வந்து அன்பு வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாரு, இப்போ வந்து நல்லா வந்து மூச்சு விடுறாரு, அவருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்றாங்க. எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஆனால் கண்மணியால் அவரை எதிர்கொண்டு பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டார், நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து அன்பு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து அன்பு வந்து விட்டுட்டு அவருக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி பொறுமையாக வந்து பார்க்குறாங்க. அன்பு பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குது. உடனே வந்து கண்மணி வந்து, இங்கே பாருங்கள் அன்பு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உங்கள் வீட்டுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்றாரு. ப்ளீஸ் அன்பு, என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா தெரியும், என்னால் இந்த கில்ட்டிலேருந்து தாங்க முடியல, ப்ளீஸ் அன்பு தயவுசெய்து சொன்னால் கேளுங்க அப்படின்னு அப்படியே மயக்கம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உன்னை கட் பண்ணி தாங்கி பிடிச்சி அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. என்னாச்சு டி மாப்பிளைக்கு அப்படின்னு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்றாங்க. சரிடி என்னாச்சு அவருக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா ஒரு மாதிரி சோர்வாக இருக்காரு, இவர் குணமாகிற வரைக்கும் இவரை நம்மளே வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. என்னடி சொல்கிறேன், நீ சொல்கிறது உண்மையாடி அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் உண்மையாக தான் சொல்கிறேன், என்னால் தான் இவர் கஷ்டப்படுறாரு, அதனால் இவர் குணமாகிற வரைக்கும் நம்மளே வச்சு பார்த்துக்கலாம், எல்லாமே நம்மளே ட்ரீட் பண்ணலாம் கொடுக்கலாம், அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சமைச்சு நம்மளே போடலாமா, நீ நல்லா பார்த்துக்கோ நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து காவேரி வந்து உடனே வந்து மாப்பிள்ளை இப்போ பரவாயில்ல மாப்பிள்ளை பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. என்னால் எதுக்கு உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம், நான் வேணா இங்கேருந்து போயிடுறேன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னால் தான் இப்படி ஆச்சு, அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க, ஓவராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து ஃபுட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து அவருக்கு வந்து ஸ்பூனால் ஊட்டி விடுறாங்க. உடனே வந்து எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் போகிறேன் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் என்னால் தான் இப்படி ஆச்சு, அதனால் நான் குணப்படுத்தி தான் அனுப்புவேன், நீங்கள் இருந்து தான் ஆகணும், என்ன நீ என்னையே வந்து இந்த மாதிரி பேசுகிறியா அப்படின்றாரு. மாப்பிள்ளை சொன்னால் கேளுங்க மாப்பிள்ளை, நான் அவள் தான் சொல்கிறான்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ளை, குணமானோன்னு போகலாம்லன்னொன்னே, சரி நான் கொஞ்சம் சரியானோன்னு நான் கிளம்பிடுவேன் சரியான்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகி வந்துக்கிட்டே இருக்காரு. உடனே அபர்ணா வந்து பார்க்க வராங்க. நம்ம வந்து அன்புவை பார்த்துட்டு, அன்பு உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு, ஏன் அன்பு நீங்கள் எங்கேயா இருக்கீங்க, வேணா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அன்பு, நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அன்பு அப்படின்னு பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற கண்மணிக்கு வயிறாகிறது, பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. பார்த்து உடனே வந்து அபர்ணா வந்து, அன்பு இருங்க நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன், இருங்க உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அன்பு மேலே விழுந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. இந்த பொண்ணை முதல்ல பேசி அனுப்பணும்னு சொல்லிட்டு, நீ வாமா சொன்னால் கேளு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ தான் நிம்மதி அடைகிறாங்க நம்ம கண்மணியும்.